எங்களுக்கு வேண்டியது நீதி, அவ்வளவுதான். இந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக இந்த ஒட்டுமொத்த கும்பலும் காத்துட்டு இருக்கு. நான் தனியார் கல்லூரியில் உடற்கல்வி இயக்குனராக பணிபுரிந்து வருகிறேன். சரிங்களா, நான் இந்த ஸ்கூல்ல 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தேன். நான் படித்து இதே பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியையாக பணிபுரிந்தேன். என்ன காரணமே இல்லாமல் தலைமை ஆசிரியை இந்த ஸ்கூலை விட்டு என்னை அனுப்புனாங்க. ரீசனே கிடையாது சார். ரீசன் என்னன்ட்டு இது வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், எனக்காக நான் பேச வரல. இப்பொழுது அரசு உதவி பெறும் பள்ளியாக பென்டிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபார் கேர்ள்ஸ் கடந்த 180 வருஷமாக நடைபெற்று வருகிறது. கடந்த 6 வருடமாக இந்த பள்ளியை செல்ஃப் ஃபினான்ஸாக, அதாவது எப்படின்னா, இந்த ஸ்கூலில் கிட்டத்தட்ட 2000லேருந்து 2500 மாணவிகள் படித்திருந்த பள்ளியை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சுயநிதி பெறும் ஸ்கூலாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கூலில் இருக்க பிள்ளைங்களே, பணம் இருக்க பிள்ளைங்களை அந்த ஸ்கூலில் மாற்றி இங்கே இருக்க ஸ்ட்ரென்த்தை குறைச்சி இதில் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் வெளி ஸ்கூலில் பணியிட மாற்றம் பண்ணி இந்த தலைமை ஆசிரியர் தலைமையின் கீழ் சரியான நீதி கிடைக்காததினால் இன்றைக்கு இவ்வளவு ஜனமும் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கு. எங்களுக்கு வேண்டியது எங்கள் பள்ளி மீண்டும் பழைய நிலைக்கு வரணும். இந்த பள்ளியில் படித்த பிள்ளைங்களை யாருன்னு பார்த்தீங்கன்னா, தெருவோரங்களில் இருக்க பிள்ளைங்க, ரிக்ஷாக்காரரோட பிள்ளைங்க, ஆட்டோக்காரரோட பிள்ளைங்கள், இப்படி அடித்தட்டு மக்கள் தினசரி வாழ்வாதாரத்திற்கே கஷ்டப்படக்கூடிய மக்கள், சொற்ப பணத்திற்காக சொற்ப வருமானத்தை சம்பாதிக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பணத்தை கட்டி இந்த பள்ளியிலே கல்வியை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று இருந்தால், இதில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், எதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்? யார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொடுக்க? எப்படி என்ட்ரன்ஸ்? இந்த ஸ்கூலில் பிசிக்கல் டைரக்டரே இல்லை, உடற்கல்வி இயக்குனர் இல்லாமல் ஒரு பள்ளி இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதை கேட்பதற்கு அரசாங்கம் ஏன் தவறி இருக்கிறது? பிள்ளைகளுக்கு சரியான கழிப்பறை இல்லை. அவர்கள் உடல் உபாதையின் போது எங்கு செல்வார்கள்? இவர்களிடம் சென்று முறையிட்டால் நீ தண்ணீர் வசதி இல்லை, இவ்வளவும் இல்லைன்னா அந்த குடிக்கிற தண்ணி இல்லை, பிள்ளைகளுக்கு அவசரத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடிய உடல் உபாதை தண்ணீர் இல்லை, பாத்ரூம் ஃபெசிலிட்டி இல்லை. இந்த ஸ்கூலை எல்லாம் செல்ஃப் ஃபினான்ஸில் கொண்டு வந்து பல கோடி, ஒரு வருஷத்துக்கு 40,000 ரூபா ஃபீஸு. ஒருத்தருக்கு 40,000னா இந்த ஸ்கூலில் 1500 பேர் படிக்கிறாங்க. நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் ஒரு வருஷத்தில் 6 வருஷமாக நடந்துட்டுருக்கு. இந்த பணம் எங்கே போகிறது? யாருக்காக போகிறது? எதற்காக இதை தொடங்கினாங்க? இதுக்கு தனியார் பள்ளியை தொடங்கினதற்கு ஒரு தனியார் ஸ்கூல் இல்லை, எங்கள் ஸ்கூல் கேம்பஸ்குள்ளேயே தனியார் பள்ளியை தொடங்கியிருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? இதற்கு யார் அனுமதி கொடுத்தது? அனுமதி கொடுத்த அரசு அதிகாரிகள். ஆமாம், தனியார் பள்ளிக்கு யார் HM? இவங்க எங்களுக்கு இதுக்கு பதில் சொல்லணும். இன்னொன்று சிஓ வரணும். இதை கனம் பொருந்திய தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர் இதை கருத்தில் கொண்டு எங்கள் பிள்ளைகளுக்கு, ஏழை மாணவிகளுக்கு நீதி வேண்டும் என்பதுதான் எங்களுடைய உயரிய மேலான கோரிக்கை என்று நான் சொல்லிக் கொள்கிறேன்.